இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 2:37 இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த வாரத்திலே நாம் பரிசுத்தமாகுவது எப்படி, பரிசுத்தமாகுவது அவசியம் என்று நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே பரிசுத்தமாகும்படிக்கு நாம் அறிக்கையிட வேண்டும். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்று கர்த்தரிடத்திலும் நாம் அறிக்கையிட வேண்டும். யாருக்காவது நாம் அநியாயம் செய்திருந்தால் அவர்களிடத்திலும் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலே பரிசுத்தமாகும்படி செய்ய விரும்புகிற ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், ஆண்டுடைய வார்த்தைகளை அதிகமாக வாசிக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைகளை அதிகமாக தியானிக்க வேண்டும். யோவான் 15:3 இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆண்டுடைய வார்த்தைகளினாலே நாம் சுத்தமாகிறோம். ஆண்டுடைய வசனத்தை அதிகமாக நாம் படிக்கும் பொழுது நாம் இன்னும் பரிசுத்தமாகிறோம். நாம் இன்றைக்கு வாசித்த அந்த வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பிறகு அவர் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படும் முன்னே தன்னுடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் ஒலிவ மலையிலே அழைத்து கொண்டு போய் அவர்களிடம், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொன்னார். அப்படியே அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாகி ஒரு இடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டார். பலத்த காற்றடிக்கிற முழக்கமாய் அவர் இறங்கி வந்தார். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பொழுது எல்லாரும் ஆண்டுடைய மகத்துவத்தை பேசி துதித்தார்கள். வேறு பாஷைகளிலே, கர்த்தர் தந்த நவமான பாஷைகளிலே ஆண்டுடைய மகத்துவங்களை கூறி துதித்தார்கள். அப்பொழுது சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் இவர்கள் வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். பேதுரு எழும்பி நின்று, நீங்கள் நினைக்கிறது போல இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவரை அவர் பொழிந்தருளினார். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அவருடைய தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறுகிறது என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு சொன்னார். தேவன் தீர்மானித்த அவருடைய ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். ஆனாலும் தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்தார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயும் சுற்றி திரிந்தார். ஆனாலும் நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள். அவரை மரணத்தினால் கட்ட கூடாதிருந்தது. அவர் உயிரோடே எழுந்தார். இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளினார் என்று சொல்லி அந்த ஜனங்களுடைய பாவம், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொலை செய்த அந்த பாவத்தை அவர்களுக்கு அவர் உணர்த்தி காட்டி பிரசங்கம் பண்ணினார். அதை கேட்டவர்களுக்கு கோபம் வந்திருக்க வேண்டும், ஆனால் அவர்களுக்கு கோபம் வரவில்லை. நான் வாசித்த இந்த வசனத்திலே அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வசனம் செய்கிற காரியம். ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது நாம் உணர்த்தப்படுகிறோம். நம்முடைய பாவங்கள் நமக்கு உணர்த்தப்படுகிறது. நம்முடைய உள்ளம் தாழ்மையாகி கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறது.
ஒருவேளை மனுஷர் மற்றவர்கள் நம்மிடத்திலே அதே காரியத்தை சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர்கள் மீது நமக்கு கோபம் வரும். இவர்களெல்லாம் என்ன பரிசுத்தமா, என்னை இப்படி குற்றப்படுத்துகிறார்களே என்று நினைப்போம். இல்லாவிட்டால் என்னையா போய் இதை சொல்லுகிறார்கள் என்று நம்மையே மேன்மையாக நினைப்போம். ஆனால் அதே காரியத்தை ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை கொண்டு நம்மோடு இடைப்படும் பொழுது நாம் குத்தப்பட்டவர்களாகி கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறோம். அதனால் பரிசுத்தமாக வேண்டும் என்று வாஞ்சிக்கிற நீங்கள் எல்லாரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த வேதம் சமூலமும் சத்தியம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அது பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் வலது புறமாய் சாயும் பொழுதும் இடது புறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த வேத வாசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கேட்க செய்வார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. படுத்திருக்கும் பொழுது அது உன்னோடைய சம்பாஷிக்கும், நீ நடந்து போகும் பொழுது அது உனக்கு வழி காட்டும். வேத வசனம் கால்களுக்கு தீபமாய் இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சில இடங்களிலே கர்களான சில சூழ்நிலைகளிலே எது சரி எது தப்பு என்று அறிய முடியாமல், வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாமல் நாம் போராடி கொண்டிருக்கிற பொழுது இதுதான் சரியான வழி என்று இந்த வேத வார்த்தை நமக்கு உணர்த்தும். பாவத்தை உணர்த்தி நமக்கு காட்டுவது மாத்திரமல்ல, பாவம் செய்யாமல் இருக்கவும் இந்த வேத வசனம் நமக்கு வழி காட்டும். வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும், அதை நாம் தியானிக்க வேண்டும். சங்கீதம் 1 நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதிலே ஒரு பிரியம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்தது என்று சொல்லுகிற ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். வானத்தையும் பூமியும் உடையவராகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை நேசித்தாரே, நமக்கென்று ஒரு கடிதமாக அதை எழுதி தந்திருக்கிறாரே, அதை நான் வாசிக்க வேண்டும், அதை நான் தியானிக்க வேண்டும், அதன்படி நான் நடக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். வேதத்தை அதிகமாக தியானித்து பாருங்கள், வேதத்தை அதிகமாக வாசித்து பாருங்கள். உங்களை அறியாமல் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு பரிசுத்தம் வந்து கொண்டே இருக்கும். பரிசுத்தமாக நீங்கள் மாறிக்கொண்டே இருப்பீர்கள். நாம் ஜெபித்து முடிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம் என்ற வேதத்துல நாங்கள் வாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் என்னை உணர்வுள்ளவனாக்கினீர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு என்று நீர் சொல்லியிருக்கிறீர். உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்போம். இந்த வேதத்தை நேசிக்க, அதை வாசிக்க, அதை எங்களுக்கென்று உரிமையாக்கி கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வெறும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்காக மாத்திரம் என்று இல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாகும் படிக்கும் இதை நேசித்து வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை எல்லாரையும் பரிசுத்தமாக்கும் கர்த்தாவே. உமக்காக வாழ எங்களை பலப்படுத்தும். உம்முடைய அன்பின் கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். சகல துதியும் கனம் மகிமை உம்முடையது, அதை உமக்கே தருகிறோம். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை